ஸ்ரீ குருபியோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. சௌந்தரிய லகரியினுடைய நூல் சிறப்பை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆச்சாரியர்களுடைய, பகவத் பாதாள் ஆச்சாரியர்களுடைய பிரமாதமான ஒரு ஸ்லோகம். என்னென்னா, ஆச்சாரியால் பண்ணின ஸ்லோகத்தில் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த பஜகோவிந்தா. கொஞ்சம் இந்த சௌந்தரிய லகரியை பார்த்தோம்னா மாதுரியம் ப்ளஸ் கம்பீரம்னு பார்த்தோம். என்னென்னா, கொஞ்சம் லிட்டில் ஹார்ட் வேர்ட்ஸ், கொஞ்சம் டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் எல்லாம் இதில் கொஞ்சம் பிரயோகம் பண்ணியிருப்பார். அதாவது நுட்பமாக பல விதமான விஷயங்களை சொல்லணும், ஒரு டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ரிசைஸ்டாக உள்ள வேர்ட்ஸை தான் யூஸ் பண்ணி ஆகணும். நம்மளுக்கு புரியாதுன்றதுனால டிஃபிகல்ட்டுன்னு சொல்லி விட்டுட்டோம்னா, அதை புரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆஹாஹாஹா, இந்த வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையுமே யூஸ் பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடுவோம். வென் ஒன்ஸ் நாம் அதை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப வாய்க்கு மதுரமாகவும் கவிதை நயம் நிறைஞ்சதாகவும் அர்த்தத்தில் ரொம்ப டீப்பாகவும் இருக்குது அப்படிங்கிறா பெரியவா. எப்படி ஆத்மீகத்துக்கு அரிச்சுவடி போல தர்மங்களை, தத்துவங்களை பஜகோவிந்தம் ஈஸியாக வர்ணனை பண்ணி ஓமானம் ஓமேயம்லாம் சொல்லி மற்ற கிராமட்டிக்கல் அலங்காரங்கள்லாம் அவ்வளவாக இல்லாமல், பஜகோவிந்தத்தில் அவ்வளவா இல்லை, ஒரு சிம்பிள் மீட்டரில் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம்னு ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டார். ஆனால் இதே சௌந்தரிய லகரியில் அம்பாளுடைய ஸ்வரூபத்தை, அந்த அம்பாளுடைய ரூப லாவண்யத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுனால கவிதா திறமையை, சங்கரருடைய கவிதா திறமையை அந்த ஜோடனைகள்லாம் சேர்ந்து ஒரு எப்படி அந்த மீட்டர் சந்தங்கள்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி போட்டு ஒரு வரிக்கு 17 to 17 மீட்டர்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வரா மாதிரி போட்டு 4 lines ஆஃப் இது பண்ணி இந்த மாதிரி சிஸ்டம் பண்ணுறதுக்கு சிகிரினி, சிகரினி அப்படின்னு சொல்லுவாள். இந்த மீட்டரில் அதை பண்ணி ரொம்ப அழகாக கவித்துவமாக பண்ணியிருக்கார். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நந்தி பகவான் பிடுங்கி நுடுறார் அந்த ஓலைச்சுவடியை. ஃபஸ்ட்டு 41 நந்தி கிட்ட கப்ப எடுத்து 42லேருந்து 100 தான் சங்கரர் கிரியேட் பண்ணுது. அது பகவானே கைலாச சங்கரரே எழுதினது. காலடி சங்கரர் 42லேருந்து 100 வரலும் பண்ணியிருக்கார். அப்படி இந்த 42லேருந்து 100 வரலும் சொல்லக்கூடிய ஸ்லோகம் இல்லை சௌந்தரிய லகரியில் ஸ்வரூப வர்ணனையில் அம்பாளே நம்ம நேராக காட்சி கொடுக்குற மாதிரி பிக்சரைசேஷன் அவர் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறான்னா, ஒரு சிற்பி ஒரு சிற்பி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட ஒரு கடவுளுடைய சிற்பத்தை பண்ணுன்னு சொல்லி சொன்னோம்னா அவன் என்ன பண்ணுவான், அதில் ஆண் கல் பெண் கல்லுன்னெலாம் இருக்குது, அதெல்லாம் செலக்ட் பண்ணி அந்த மொழியினுடைய சவுண்டு வச்சு அதெல்லாம் பண்ணி ஒரு ஆத்மார்த்தமாக அந்த தெய்வ சிந்தனையோட டோட்டல் டெடிக்கேஷனோட அந்த காடனுடைய சிலையை அவன் பண்ணுற போச்சு அவன் அனுபவிக்கிறான். முதல்ல அந்த சிற்பி அனுபவிச்சதுனாதான் ஸ்தபதி, அவர் அனுபவிச்சதுனால பண்ணினாதான் அந்த ஸ்டாச்சு அந்த உருவம் அப்படியே ஆராதிக்கக்கூடிய ஒரு உருவமாக வருது. அந்த மாதிரி சங்கரர் தான் அனுபவித்து தன்னுடைய மனசில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அம்பாளை தன் நேராக வந்தால் எப்படி இருக்கும் அந்த ஒரு தர்ஷனை கொண்டு வரணுன்ற ஒரு அர்ப்பணிப்போட அனுபவிச்சு ஸ்லோகத்தை பண்ணியிருக்கார். அப்படிங்கிற போச்சே அது த பெஸ்ட்டாக தான் இருக்க முடியும். எப்படி நம்ம சொன்னோம், உலகம் ஆரம்பித்ததுலேருந்து இதுவரை இன்னும் இதுக்கு மேல் வரக்கூடிய எத்தனையோ ஸ்லோகங்கள் வந்தாலும் இதை மாதிரி ஒரு பியூட்டி வரவே வராது. பெரியவா என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒரு கொண்டை மாலை கட்டுறது போச்சு என்ன பண்ணுவோம், பூவாக முதல்ல கட்டுவோம், சரம் மாதிரி கட்டுவோம். அந்த சரமெல்லாம் சேர்த்து ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணி அதுக்கு நடுவில் ஜரிகை ஜிகினா அதெல்லாம் வச்சு ஒரு செண்டு கட்டுவோம். அது மாதிரி அக்ஷரங்களை பதமாக தொடுத்து அந்த பதங்களை வாக்கியமாக தொடுத்து ஒவ்வொரு ஸ்லோகமுமே பண்ணி ஒரு ஸ்லோகத்துக்கும் அடுத்த ஸ்லோகத்துக்கும் ஒரு பாண்டிங், ஒரு கண்டினியூட்டியை கொடுத்து ஒரு கலைஞராக, ஒரு கவியாக
ஆச்சாரியால் கிரியேட் பண்ணியிருக்கார் இந்த சௌந்தரிய லகரிய அப்படின்னு சொல்லிட்டுன்னு பெரியவா சொல்கிறா. ஒரு பூ மாலை கண்ணுக்கு ஒரு விருந்து, பா மாலை செவிக்கு விருந்து. அந்த பூ மாலையினுடைய அந்த பூவிலேருந்து வரக்கூடிய வாசனை, அதே மாதிரி பாமாலையில் அர்த்தங்கள் தான் வாசனை. அந்த பூவில் இருக்கிற தேன் மாதிரி அந்த பாமாலையில் இருக்கக்கூடிய பாவங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய ரசம் ரொம்ப தேன் மாதிரி சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன்னு. பூமாலை வாடும், ஆனால் பாமாலை வாடவே வாடாது அப்படின்னு சொல்லி ஒரு உயர்ந்த சௌந்தரிய லகரிய நம்மளுடைய பகவத் பாதாள் ஆச்சாரியார் கொடுத்துருக்கார் அப்படின்னா அது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.